இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வளவலன்னுலாம் பேச மாட்டேன். சிம்பிளாக ஒரு 4-5 வரிகள் மட்டும்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 6 நாள் வந்து 6 படை நம்ம முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு திருப்புகழும் அந்த வேல்மாறலும் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை மனசால் தோணுச்சு. சரி, ஓகே, இதை நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போடலாம். நம்மளால தான் போக முடியல, வசதி இல்லாத காரணத்தினால என்னால் போக முடியல. சரிங்களா, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, போகணுன்னு நினச்சா போகலாம். வசதி இல்லாத காரணத்தினால என்னால் போக முடியல. உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னா ஆரம்படை கோவிலுக்கும் போயிட்டு அங்கே போய் உக்காந்து நீங்கள் இந்த மாதிரி வேல்மாறலும் இது படிங்க. சரிங்களா, படித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ படிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நிறையா நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். சரிங்களா, சும்மா கஷ்டங்களே நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையோட நேரத்தை வந்து நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. சரிங்களா, சோதனைகள் வரதான் செய்யும். நம்ம எந்த அளவுக்கு முருகப்பெருமானை கும்பிட நம்மளுக்கு சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், தயவு செய்து அவர் மேலே இருக்க நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இது பண்ணிடாதீங்க. சரிங்களா, கடைசி நேரத்தில் கூட அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். அதுதான் அவரோட குணம். சரிங்களா, இல்லைன்னா இன்றைக்கி கோடானுகோடி மக்கள் அவருக்கு வந்து பக்தராக இருக்க மாட்டாங்க. சரிங்களா, எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் என்ன கூட எடுத்துக்கலாம். நானே எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ தவறான வழியில் போயிட்டு இருந்தேன். என்னை திருத்தி ஒரு நல்ல வழிக்கு அவர் கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு அப்படின்னா நான் என்னங்க பண்ண போகிறேன்? போக்குள்ள எனக்கு என்ன குழந்தையா, குட்டியா, கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவுமே இல்லை. இருந்தாலும் அவர் ஏன் என்னை ஒரு நல்ல வழியில் விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நம்பணும். நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பாருங்கள். சரிங்களா, முருகனோட பக்தர்கள் யார் யார் இருக்கீங்களோ, நம்ம முருகப்பெருமான் பக்தர் யாரெல்லாம் இருக்கீங்களோ, அவங்க எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் நிறையா நம்ம முருகப்பெருமானை பற்றி வீடியோ போடுறேன். சரிங்களா, ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, அக்கா நீங்கள் ஏன்க்கா எப்போ பார்த்தாலும் சிம்பிளாகவே இருக்கிறீங்க, மேக்கப்பில் போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனசு தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அழகெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க. அழகு பார்த்து என்ன வர போகுது சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மனசு தான். ஸோ வந்து என்னை பிடிச்சிங்க, என்னோடய கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வீடியோ பாருங்கள். சரிங்களா, என்னோடய வீடியோ பொறுத்த வரைக்கும் தப்பான எந்த ஒரு நோக்கமும் இருக்காது. சரிங்களா, முழுக்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகனை பற்றி மட்டும்தான் போடுவேன். இல்லைன்னா என்னோடய வாழ்க்கையை பற்றி போடுவேன், என்னோடய வீடை பற்றி விளாக் இந்த மாதிரி தான் போடுவேன். சரிங்களா, மற்ற தவறான விஷயங்கள் எதுவுமே நான் பதிவு பண்ண மாட்டேன். ஸோ என்ன உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம முருகப்பெருமானை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறேன். சரிங்களா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா, ஓம் முருகா சரணம்.